எப்பா நம்ம ஊர்ல அன்னை ஹதிஜா ரலியல்லாஹ் தையல் கிளாஸ்ல ட்ரெஸ் மட்டும் இல்லாம ஹேர் பேண்ட், ஜூட் பேக், லஞ்ச் பேக் எல்லாமே கற்று தர்றாங்கல்ல. மனசுக்கு நிறைவா இருக்கு. அதுவும் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது நம்ம தச்சதா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் பௌசியாவும் இருக்குப்பா. அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்கறது யாரு? இப்ப நம்ம வீட்டுல இருந்தோம்னா கவலைகளோடு தானே வாழ்வோம். ஆனா அன்னை ஹதிஜா ரலியல்லாஹ் இல்லத்திற்கு வந்தோம்னா 2 மணி நேரம் தான் மார்க்க கல்வியையும் உலக கல்விகளையும், அதாவது பெண்களுக்கு சுய தொழிலையும் கற்றுக் கொடுத்து காலத்தையும் நேரத்தையும் நல்வழியில் செலவு செஞ்சோம்னா நம் செயல்கள் அனைத்துமே நன்மையாகும் தானே. ஆமாப்பா, நீ சொல்லும் போல மார்க்க கல்வியும் உலக கல்வியும் தான் கற்றுக்கொள்ளணும். பிள்ளைகள்னா படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அதுகளோட சேர்ந்து நம்மளும் போய் ஓதணும். இன்ஷா அல்லாஹ், கண்டிப்பா. எப்ப தையல் கிளாஸ்க்கு போனா வீட்லயும் மிஷின் இருக்கணும்ல, அப்பதானே வந்து வீட்லயும் தச்சு பார்த்தா நல்லா நினைவுல இருக்கும். மிஷின் எங்கப்பா வாங்குறது? நமக்கு மிஷின் வேணும்னா நம்ம தையல் கிளாஸ்லயே அமௌண்ட் கொடுத்து வாங்கி தாங்கன்னு சொன்னா அவங்களே வாங்கி தந்துருவாங்க. நம்ம அலையணும்னு அவசியமே இல்லை. என்ன சொல்ற? அப்படியா? இது ரொம்ப சௌரியமா இருக்கேப்பா. அப்பனா ஒரு மிஷினை வாங்கி கேட்போம். தையில நல்லா பழகி என் கைனால ஒரு சட்டையை தச்சு உங்க அண்ணனுக்கு கொடுக்கணும். அது ஒரு ஆசை எனக்கு இருக்கு. இன்ஷா அல்லாஹ், நம்ம கிளாஸ்க்கு வர்ற ஒவ்வொரு பெண்களுக்குமே இதுதானே ஆசையே. அல்லாஹ் சொல்வதெல்லாம் மனைவிக்கு கணவன் ஆடையாகவும் கணவனுக்கு மனைவி ஆடையாகவும் இருக்கிறார்கள் என்றுதான். அப்ப அண்ணனுக்கு நீங்க சட்டையை தச்சு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் நேசத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இதைத்தான் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்றாங்க. அன்னை ஹதிஜா ரலியல்லாஹ் தையல் கிளாஸில் 3ஆம் பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது. பெண்கள் அனைவரும் கலந்து பயன்பெறுங்கள் இன்ஷா அல்லாஹ்.